ஆவியானவராய் திறப்படுத்தினது கரங்களை குவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். அனைவரும் எழுந்திருப்போம். அப்படியே எழுந்திருப்போம். எழுந்து நின்று இந்த அரை மணி நேர ஆராதனையிலே நாம் பக்தி பரவசத்தோடு நாம் பங்கேற்க இருக்கிறோம். இது ஒரு அருமையான நாள், உன்னதமான நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏனென்றால் எங்கோ இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் தாயுடைய பெயராலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் மற்றும் மன்றாட்டு தவ முயற்சி சிறப்பான விதத்தில் இந்த ஆண்டவரை விட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயுடைய இந்த 9 நாள் நவநாள் திருப்பலிகள் வந்து ஒப்பு கொடுத்த அருள் தந்தையுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஆண்டவரையில் இருக்கக்கூடிய இறை மக்களுடைய கருத்துக்கள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல ஊர்களிலிருந்து திரு யாத்திரையாக, பக்தர்களாக, விசுவாசிகளாக, அன்னையுடைய பிள்ளைகளாக வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள், விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்த அத்தனை நம்மளுடைய அந்த காரியங்களையும் இந்த நற்கனை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்புக்கொள்ள இருக்கிறோம். அதனால் அன்புமிக்கோளே, வீட்டு இடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட ஒரு ஆலய முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது மேல். அதனால இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, நேரம் போகுது, ஐயோ டைமா அப்படின்னு ஒருபோது நினைக்கப்படாது. நீங்க முழுமையான ஆசீர்வாதத்தை இங்கிருந்து எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு வழியே இல்லை. நான் முழுமையான 100% அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று செல்வேன். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை குறித்து நீங்க 14ஆம் தேதி எப்படியாவது கஷ்டப்பட்ட நாளை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆழமலை திருவிழாவுக்கு போயிட்டு வரணும், மாதவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். நம்ம ஆனமலை வீட்டிற்குரிய ஆரோக்கிய தாய்க்கு மகிமை சேர்க்கணும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். அதனால் பிரியமானவர்களே, ஒரே சிந்தனையோடு, ஒரே ஆற்றலோடு, ஒரே மனதோடு, ஒரே எண்ணத்தோடு இது ஆண்டவரை இந்த ஒரு அரை மணி நேரம் நாம் துதித்து போற்றி புகழ் கீதம் பாடி இந்த ஆராதனையில பக்தி பரவசத்தோடு நாம் பங்கேற்போம். அன்புமிகளே, நீங்க இங்க வந்திருப்பதே உடலும் மனசும் ரிலாக்ஸா இருக்கணும். என்னையா ஸ்ரீவரே, மனசும் உடலும் ரிலாக்ஸா இருக்கணும். இங்க வந்து இறுக்கமான மனதோடு இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசப்பா, அதுவும் சிறப்பானது நம்முடைய அன்னை மரியா இல்லைங்களா, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இது நம் ஆண்டவருக்கு நான் வாழும் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல, இறந்தோரின் கடவுள் அல்ல, நான் வாழ்வோரின் கடவுள். நீங்க வாழணும் அப்படின்னா சொல்லி சோம்பேறி அல்ல, டல்லா அல்ல, ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பி தவிக்கக்கூடிய நபர் அல்ல. எப்போதுமே நீங்க என்ன நடந்தாலும் நிறைவாக இருக்கணும், நிறைவுள்ளவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இது வீட்டில் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர். அதனால அன்பர்களே, இங்க வந்துட்டோம், இங்கிருந்து மகிழ்ச்சியாக தான் போகணும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கவலையோ, துன்பமோ, துயரமோ, வேதனையோ, வருத்தமோ, கடன் சுமையோ, சின்ன சின்ன போராட்டங்களோ, சவால்களோ இருக்கலாம். ஆனால் அத்தனை நாம
கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைத்து விட்டு மறந்துட்டு இங்கு இந்த இடத்துல, இந்த புனிதமான இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல பக்தி பரவசத்தோடு நாம் பங்கேற்போமா? கையில் தட்டி ஆரவாரத்தோடு இதோடு நம்முடைய பிரதர் நிக்கோலஸ் அவர்கள் வழிநடத்த இந்த ஆராதனையில நாம் கைதட்டி ஆரவாரத்தோடு இந்த நாளை நாம் தொடருவோம். ஆராதனை 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 சேதலும் ஆராதனை ஆராதனை. சொன்ன கை தட்டினா எந்த ஒரு வியாதியுமே வராதான். ரத்த நாணங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுமா? அதாவது ஆண்கள் எப்போ பார்த்தாலும் கை தட்டிட்டே இருக்காங்க. தந்தை ராஜேஸ்வரர்கள் சொல்ல சொல்ல கைகள் தட்டி ஆண்டவரத்தோடு ஆண்டவரை போற்றிக் கொள்வார்கள். இந்த நாளில இந்த சமூகமாய் இந்த யாரையும் வந்திருக்கிறோம். கைகள் தட்டி கை மணிக்கிறோம். கைகள் தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை போற்றிக் கொள்வார்களே. அன்பு கூடுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகுமா அன்பு கூடுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகுமா உம்மை கொடு உள்ளத்தோடு ஆராதிப்பே கொடு வேதத்தோடு அன்பு கூடுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஒரு வேதத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அப்பா இதோட சுத்தமர் வாரத்துல நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய சகல நன்மைகளை நினைத்து பார்த்து உனக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதத்துல தொடக்கத்திலிருந்து ஒரு அற்புதத்தை அதிசயங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் வாழ்வை, என் பயணத்தை எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, நீ எங்களோடு இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. நீ அளவிலிருந்து அன்பிலும் இருக்கிறீரப்பா. அதெல்லாம் நினைத்து பார்க்கிற நேரத்தில் நாங்கள் நன்றி கொள்கிறோம் ராஜா என்று கைகளை தட்டி ஆண்டவரை போற்றிக் கொள்கிறோம். எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இருவரையில் உதவினீரே. ஐயா இருவரையில் உதவினீரே. ஐயா இருவரையில் உதவினீரே. உம்மை கொடு உள்ளத்தோடு ஆராதிப்பே கொடு வேதத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சதமா ஆராதனை 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 ஆராதனை.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருக வருகையில அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஏன் இப்படி சோகமாக சொல்றீங்க? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்ல சிரிச்ச முகத்தோடு கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமான சகோதரர்களே, சார் நிறைய சேர்ஸ்லாம் இருக்கு, உட்காருங்க. ஓரத்துல எல்லாம் சேர்ஸ் இருக்கு, உட்காந்துருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. நீங்க மக்கள் நாளில் வருகை இருக்கிறார்கள். நீங்க தான் நிறைய சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த அருமையான நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய இந்த பிறந்த நாள் விழாவை இன்று ஆனமலை பங்கு இறை சமூகமால் இன்றைக்கு 14ஆம் தேதி என்ற நாளை குறித்து இந்த ஆராதனையிலும் மற்றும் நடக்கக்கூடிய திருப்பலியிலும் நடக்கக்கூடிய அன்னையுடைய தேர்வுகளிலும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு சந்தோஷத்தோடு நாம் பங்கேற்க வந்திருக்கின்றோம். ஆனால் அனுபவிகளே, முதலில் இந்த நற்கரை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவருடைய கிருபை, இவருடைய வல்லமை தான் இன்று பல ஊர்களிலிருந்து சிறப்பான விதத்தில் கோயம்புத்தூரில் இருந்தோம், அடுத்தது திருப்பூரில் இருந்தோம், உடுமலைப்பேட்டையில் இருந்தோம் இல்லைங்களா, அடுத்தது தாராபுரத்தில் இருந்தோம், இன்னும் இங்கே கேரள பகுதியில் இருந்தோம், பல ஊர்களிலிருந்து இந்த திருவிழாவிற்காக மெனக்கட்டு இங்கே திண்டுக்கல்லில் இருந்தோம் இல்லைங்களா. பல பேர் இந்த திருவிழாவில் நம்ம பக்தி பரவசத்தோடு பங்கேற்க வேண்டும் என்ற பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அனுபவிக்கவே ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு வல்லமை இந்த தாயுடைய பிரசனம் இந்த ஆனமலையில இருக்குதா இல்லையா? அதில் ஆகையால் தான் எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால அன்பர்களே, நீங்க வருவதால் மட்டுமே, நீங்கள் வந்ததால் மட்டுமே இன்னும் இந்த இடம் புனிதப்படுத்தப்படுகிறது. இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய தாயுடைய பரிந்துரோடு இந்த ஆண்டவர் வல்லமை மிக்க செயல்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். தொடக்க நூல் 28வது அதிகாரம் வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து என் நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேறும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சோ தெரியல, நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருப்பேன். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேறும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்கிறார். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும், அடுத்த ஆண்டு இல்லைங்களா 2026 செப்டம்பர் மாதம் ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய திருவிழா வரையில ஓராண்டுக்கு இந்த ஆண்டவர் நமக்கு ஆற்றலையும் வலிமையையும் வல்லமையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் அவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இப்போது வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வார்த்தை. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருப்பேன். பிரியமான சகோதர சகோதரி, இந்த ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்று மட்டும் சொல்லவில்லை, நானும் உனக்கு காவலாய் இருப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் நமக்கு காவலாளியாக இருப்பார். இன்னைக்கு பார்க்கிறோம், விஐபிஸ் எல்லாம் போறாங்க வர்றாங்க, பயங்கரமான செக்யூரிட்டி இல்லைங்களா. கருப்பு பூனை உயிரை கொடுத்து ஓடுறோம், திட்டு ஓடுறோம், முன்னால ஓடுறான், ரொம்ப 2 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன எனர்ஜி பார்த்தீங்கன்னா, உயிரை காக்கக்கூடிய மெய் காப்பாடு இல்லைங்களா. அப்படியே கண் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். முக்கியமான விஐபிஸ்க்கு பின்னால இந்த 2 சைடு 2 பேரும் இல்லையா கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பார்க்குறாங்கன்னு நமக்கே தெரியல. அவ்வளவு ஆக்டிவா, அவ்வளவு அலர்ட்டா இல்லைங்களா, அவ்வளவு ஒரு பாதுகாப்பா இந்த தலைவனை நான் காப்பாற்ற வேண்டும். இந்த தலைவனை எனக்கு சம்பளம் கொடுக்கிறார், அவரை உயிரை கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று பலதரப்பட்ட இப்பெல்லாம் நிறைய பவுன்சர்னு வச்சிருக்கேன். குண்டு ஆளுகள் தூக்கி போறோம்
இதை யார் தொட வந்தாலும் தூக்கி போகிறோம், செல்ஃபி எடுக்கிறதாலும் தூக்கி போகிறோம். அவங்க இல்லையா பாதுகாப்புக்காக அது மாதிரி நிறைய பேரை வச்சுருக்காங்க. பிரியமான சகோதர சொல்லி பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம பாதுகாவலாக இருக்கணும், நம்ம காவலாளியாக இருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருப்பது மட்டுமல்ல, உனக்கு நான் தான் காவலாளி, என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன். காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தினாரா இல்லையா? ஆனா ஆமாவா இல்லையா? என்ன ரெண்டு பக்கம் மாற்றீங்க? ஆமா, இவன் வரும் வராதிக்கிற மாதிரி. ஆமா ஆமா, இல்ல இல்ல. ஒரு சில நேரங்களில் காப்பாற்றுற மாதிரி இருக்குது, ஒரு சில நேரங்களில் கைவிட்டது மாதிரி இருக்குது இல்லையா? இவர் காவலில் இருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் என் வீட்டுக்கார தடுக்க மாட்டேங்கிறார், இன்னும் தண்ணியை போட்டுட்டு தானே இருக்கேன், இருந்தாலும் விட்டு பலதரப்பட்ட நிலையில் இருக்கலாம். பிரியமான சகோதர சொல்லி இந்த ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு காவலாளியா இருப்பேன் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சொல்லி அவர் அருமையான வார்த்தை வழியாக அவர் மீண்டும் என்ன கூறுகிறார்? எது நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். இவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? அந்த வாக்கு நிறைவேறும் அளவு யாரை கைவிட மாட்டார்? நம்மை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், அல்லது நீங்க ஏதாவது ஒரு நினைச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு ஆனமலை ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போயிட்டு வருவோம், மாதா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு போயிட்டு வருவோம். ஒரு சில காரியங்களை குறித்து, ஒரு சில பிரச்சனையை குறித்து, ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனையை குறித்து, அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனை குறித்து, அல்லது மன ரீதியான பிரச்சனை குறித்து ஏதோ ஒரு மனசுல நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கணும். நினைச்சிருக்கீங்களா இல்லையா? அமைதியா இருக்கிறீங்க, சும்மா அப்படியே ஜாலியா போயிட்டு வந்தீங்களா? ஐயா அப்படியே செல்லத்துறை சும்மா அப்படியே ஜாலியா போயிட்டு வருவோம், சரி ஏதோ எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படின்னு ஏதாவது ஆனமலைக்கு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, ஏதோ ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு குறிக்கோளோடு, ஏதோ ஒரு வேண்டுதலோடு, ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு, ஏதோ ஒரு ஜெபத்தோடு, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நீங்க அத்தனை பேருக்கு வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம நினைச்சு வந்திருக்கிற காரியம் நிறைவேறும் அளவு ஆண்டவர் நம்மை கைவிட போவதில்லை. நாம் ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது நம்ம கைவிடுகிறோமா, அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றார்? நான் உன்னை கைவிடுவது போல இல்லை, நான் அந்த காரியத்தை நிறைவேற்றும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால பிரியமான சகோதர சொல்லி இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு உடனிருக்கிறார். இது உடன் இருக்கக்கூடிய தேவன் இந்த நாளில் நமக்கு என்ன கூறுகிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன் இல்லையா? உனக்கு நான் காவலாளியா இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், உனக்கு செக்யூரிட்டியா இருக்கிறேன், உனக்கு கருப்பு புனையா இருக்கிறேன் இல்லையா? நீ எங்க சென்றாலும் என் உயிரை கொடுத்து உன் உயிரை நான் காப்பாற்றுவேன் இல்லைங்களா? பிரியமான சகோதர சொல்லி நம்ம உயிர்த்த ஆண்டவர் பாஸ்கா விழா கொண்டாடுறோமா? பாஸ்கா விழா கொண்டாடிட்டு இந்த சுருவத்தை தூக்கி வச்சிருந்தோம். இங்கே ஆனமலையில தான் நடந்துச்சு. அப்போ அந்த ஆண்டவருக்கு வழக்கமா நம்ம துண்டு கட்டுவோம், துண்டு போடுவோம், காணிக்கை இல்லைன்னா வேஷ்டி மேலே போடுவோம் சரிங்களா? அது எதுக்காக இந்த துண்டு போடுறாங்க வேஷ்டி போடுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியல. நம்ம கோவையை சேர்ந்த ஐயா தேவசாயராஜ் தான் அங்கே கோவையிலேருந்து வர்றப்ப வந்து சொன்னார், வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு துள்ளா வாங்கியிருந்தார். அப்போ எதுக்கே அவ்வளோ காஸ்ட்லியாக இந்த உயிர்த்தாண்டவர் சுருவத்துக்கு வாங்கிட்டு வரீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உயிர்க்கின்ற போது ஆண்டவர் கண்டிப்பாக துணி இல்லாமல் தானே அடங்க மாட்டாங்க. அவர் வெளியே அதாவது உயிர்த்தெழுந்திருக்கப்படும். அவர் அவருடைய மானத்தை நாம் காப்பாற்றணும் என்றால் அவர் நம்ம மானத்தை காப்பாற்றுவார் ஃபாதர் அப்படின்ட்டு அதை கேட்பதற்கு ஒரு விசித்திரமா இருந்துச்சு. ஆண்டவருடைய மானத்தை நாம் காப்பாற்றணும் என்றால் ஆண்டவர் நம்ம மானத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு துண்டுக்கு, ஒரு வேஷ்டி துண்டுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குதா? ஒரு இதனால்தான் முன்னோர்கள் உயிர்த்த ஆண்டவருக்கு அந்த பட்டு அந்த வேஷ்டியெல்லாம் காணிக்கை கொடுப்பது, உடுத்துவது இதற்குத்தானா
என்ற ஒரு கேள்வி வந்தது. பிரியமான சகோதரர்களே, நாம் இந்த ஆண்டவரோடு உடனிருந்தோம் என்றால், இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். Praise the Lord. Praise the Lord. பிரியமான சகோதரர்களே, நன்மை நடக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் என்பதுதான் நேற்றைய இல்லையா நற்செய்தியில ஆண்டவர் அருமையாக கூறுகிறார். கெட்ட மருந்தர் நல்ல கனியும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. அதனால உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் பாசிட்டிவா இருக்கணும். அதுதான் நேற்று அருட்தந்தை பிரசவமாக ரொம்ப நேரம் அறிவாக சொன்னார். அப்ப நம்முடைய எண்ணம் தான் நம்மளை வாழ வைக்கின்றது. நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், அந்த எண்ணம் தான் நமக்கு கனி தரும். நம்முடைய எண்ணத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனே நல்லா எந்திரிச்சா அந்த நாலு போல அப்படித்தான் போகும். அதனாலதான் அடிக்கடி பிள்ளைகளை தட்டி எழுப்புகின்ற போது கூட இல்லையா நல்ல வார்த்தையை சொல்லி தட்டணும். நம்ம எந்திரிக்கிறப்ப என்ன சொல்றோம்? சனி நீ தூங்குறப்ப, சனி எடுத்தோடனே காலையில் எந்திரிச்சோடனே அவசகுணமா ஏதாவது திட்டுவது, சனியனே சொல்றது, துளைஞ்சு போட சொல்றது, வேற ஏதாவது வார்த்தைகளால ஏதாவது ஒரு திட்டுவது. பிரியமான சகோதரர்களே, அப்ப அந்த நாள் எப்படி அமையும்? அப்ப இது ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்றாலே அங்கு நன்மை மட்டும்தான் இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதில் நினைத்து பார்ப்போம், நாம் ஒவ்வொருவரும் நல்ல கனி தரக்கூடிய மரங்கள். நாம் அத்தனை பேரும் இல்லைங்களா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கக்கூடிய மக்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் அந்த புத்துணர்ச்சியோடு, அந்த ஆர்வத்தோடு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு, யார் என்ன சொன்னாலும் இல்ல என் தேவன் என்னோடு உணர்ந்திருக்கிறார், எனக்கு காவலா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு நிறைவேறும் அளவு என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் வாக்கு கொடுத்தாரே, நான் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அந்த நடக்கும் அளவுக்கு நானும் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வேன். அவரை தொடர்ந்து நானும் கேட்பேன். அவர் எங்கு சென்றாலும் நான் உடனிருப்பேன் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ இந்த நாளிலே இந்த நற்கனை ஆண்டவற்றை நாம் ஒப்புக் கொடுப்போமா? அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கரங்களை நீட்டி இந்த ஆண்டவருக்கு இதோ நாம் அப்படியே கரங்களை நீட்டுக. உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை, செபங்களை ஒப்புக் கொடுங்க. இதோ இந்த ஆண்டவர் நீ நினைத்தது நிறைவேறும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நினைத்த அளவுக்கு இவர் கண்டிப்பாக நிச்சயமாக அது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். நல்லதே நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எல்லா காரியங்களையும் ஏதோ இந்த நாளில் இந்த தாயுடைய பரிந்தரோடு ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை எல்லாம் மேலும் உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுப்பவார். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். யாருமில்லை இயேசுவே, எனக்கு யார் இருக்கா? யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யார் பாருங்க? இயேசுப்பா, இயேசு ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கா? இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர
நாம் பெறுவோம். உம்முடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு வெற்றி சென்று உமது திருவர திருநத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்குகிறார்கள். உமது மீட்பின் பலனை அனுபவிக்க அருள்புரிய உமை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நான் உயர்த்தி காண்பிக்கின்றோம். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜெபம், கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனை, கடன் சுமை, ஒரு சில போராட்டங்கள், சவால்கள், யாரிடமும் சொல்ல முடியாத காரியங்கள் அத்தனையிலிருந்து நீங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இதுவும் அது நடந்து முடியும் வரையிலே நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாத, உனக்கு நான் காவலாளியா இருக்கிறேன். எங்கு சென்றாலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட ஆபத்து, விபத்தில், இன்னல்கள், இடர்பாடுகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, அஞ்சாதே, பயப்படாதே, நான் தான் உன் கடவுள் என்று சொல்லக்கூடிய இதோடு இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோமா? அப்படியே கரங்களை நல்லா மேலும் உயர்த்தி இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இயேசுவே